இந்த எபேசியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இத ஆண்கள்ல ஒருவர் பெண்கள்ல ஒருவர் வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, என்ன ஆன போது? யாரை பற்றி சொல்றாரு? நீங்களும். சொல்லுங்க. சபையில அமர்ந்திருக்கிற நீங்களும். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு எது வேணும்? சுவிசேஷம் வேணும். சொல்லுங்க பார்க்கலாம். சுவிசேஷம் வேணும். அப்ப இந்த சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? சத்திய வசனத்தை கேட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வசனத்தை கேட்டு? சத்திய வசனத்தை கேட்டு. அப்ப சத்தியம் எது? வேதமே சத்தியம். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே சத்தியம். வேதமே சத்தியம், இயேசுவே சத்தியம். அப்போ இந்த இயேசுதான் போதிக்கிறார். என்னத்தை போதிக்கிறாரு? சத்தியத்தை போதிக்கிறாரு. யாருக்கு போதிக்கிறாரு? சீஷர்களுக்கும் போதிக்கிறாரு, மக்களுக்கும் போதிக்கிறாரு, வெளியும் போதிக்கிறாரு, ஆலயத்துக்கு உள்ளவும் போதிக்கிறாரு. இல்லைங்கதா? இயேசு எங்கெல்லாம் போதித்தாரு? மலை அடிவாரத்துல போதித்தாரு, வனாந்தரத்துல போதித்தாரு, தேவாலயத்துல போதித்தாரு, சீஷர்களுக்கு போதித்தாரு. அப்போ இயேசு என்ன போதித்தாரு? சத்தியத்தை போதித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தை போதித்தாரு? சத்தியத்தை போதித்தார். இப்போ யார் போதிக்கிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். யார் போதிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார். அப்போ இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்ப சத்தியத்தை கேட்கும் போது என்ன வருது? உள்ள விசுவாசம் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை கேட்கும் போது என்ன உண்டாகுது? உள்ள விசுவாசம் வருது. அப்ப விசுவாசம் வரும்போது நீங்க என்னவாக மாறுறீங்க? விசுவாசிகளாக மாறுறீங்க, விசுவாசம் உள்ளவர்களா மாறுறீங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சத்தியத்தை கேட்கறதுனால நீங்க யாரா மாறுறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்களா மாறுறீங்க. அடுத்தது விசுவாசிகளாக மாறுறீங்க. ஒன்று, அந்த விசுவாசம் உங்களை விசுவாசிகளாய் மாற்றுகிறது. என்னவா மாற்றுது? விசுவாசிகளாய் மாற்றுது. அடுத்தது விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. என்னவா மாற்றுகிறது? விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த விசுவாசிகள் ஆன போது, விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். யாருக்குள்? அவருக்குள், கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியால நீங்க என்ன பண்றீங்க? முத்திரை இடப்படுறீங்க. முத்திரை. அப்ப இந்த முத்திரை இல்லாம நீங்க இந்த காசை எங்க கொண்டு கொடுத்தாலும் செல்லாது. அப்ப முத்திரை போட வேண்டும். என்ன போடணும்? பத்திரத்தாள் தெரியுங்களா? பத்திரத்தாள். அந்த பத்திரத்தாள்ல போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கோம்? முத்திரை போட்டிருக்கோம். முத்திரைத்தாள், பத்திரம், அதுல முத்திரை போட்டிருக்கோம். என்ன முத்திரை போட்டிருக்கோம்? அரசு முத்திரை போட்டிருக்கோம். என்ன முத்திரை? அரசு முத்திரை. முத்திரை போடப்பட்டபடினாலே இந்த பணம் அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன அங்கீகரிக்கப்படுது? இது இந்திய நாட்டு பணம், இது மலேசியா நாட்டு பணம், இது சிங்கப்பூர் நாட்டு பணம், இது அமெரிக்கா பணம், இது ஈரோப் பணம் என்று சொல்லி அந்த பணத்தாள்ல முத்திரையிடப்பட்டிருக்கிறது. பத்திர பேப்பர்ல முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாட புத்தகங்கள்ல இந்திய அரசனுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லாருடைய பாட புத்தகத்திலையும் இந்திய அரசனுடைய முத்திரை போடப்பட்டிருக்கும். அது எந்த மாநிலமான இருக்கலாம், எல்லா மாநிலத்துக்கும் இந்திய அரசனுடைய முத்திரையில காணப்படும். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும், கிறிஸ்தவர்கள் என்பதுக்கு நாம முத்திரை போடப்பட்டிருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நானும் கிறிஸ்தவன் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருமே பரிசுத்த ஆவியானவரால முத்திரை போடப்பட வேண்டும். முத்திரை போட்டால் தான் செல்லும். ஆமென் சொல்லுங்க. முத்திரை போடாவிட்டால் என்ன செய்யாது? சொல்லுங்களேன், வாய் திறந்து. செல்லாது. இப்ப எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர்களை முத்திரை போடப்பட்டிருக்கிறோம்? நிறைய பேர் இல்ல.
ஆமென் சொல்லுங்க. கேட்டா நானும் கிறிஸ்தவன். நான் எங்க போறேன்? சர்ச்சைக்கு போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சைக்கு போறேன். அப்போ நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தானா? சிலர் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஆவிக்குரியவர்களா? ஆவிக்குரிய சபைக்கு போறீங்களா? நீ எந்த சபைக்கு போனாலும் அது இல்ல, பரிசுத்த ஆவியானவர்கள முத்திரை போடப்பட்டிருக்கிறாயா? அதான் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர்கள நடத்தப்படுகிறாயா? நீ சத்தியத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, அப்ப சத்தியத்தை கேட்காதவன் விசுவாசியா மாற முடியாது. எவன் ஒருவன் விசுவாசியாய் மாறுகிறானோ அவனுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடுகிறார். அல்லேலூயா. என்ன முத்திரை? சிலர்லாம் கேட்பாங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்களா? பெற்றங்க. என்னங்க அவர் பேசுவார், அந்நிய பாஷை பேசுவாரு. அந்நிய பாஷை பேசுற விளக்கம் சொல்லியா? விளக்கம் சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் வியாக்கியானம் செய்ய கடவன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் கர்த்தர் சொல்லுகிறதை சொல்ல கடவன். நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பொய்யாய் சொல்லக்கூடாது. இந்த வருஷம் 2026 ஆரம்பிக்கும் பொழுது 1ஆம் தேதி நிறைய போதகர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்கள் மாறி போகும். கர்த்தர் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆவியானவர் மாறாதவர், சத்தியம் மாறாது. அல்லேலூயா. என்ன மாறாது? சத்தியம் மாறாது. அப்போ பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் முத்திரிக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியத்துக்கு முதலாவது செவிசாய்க்க வேண்டும். எதுக்கு செவிசாய்க்க வேண்டும்? ஆமா. அப்போ எது உன்னை விடுதலையாக்கும் என்றால் சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்கும். எது விடுதலையாக்கும்? சத்தியம் தான் விடுதலையாக்கும். சத்தியம் தான் உங்களை என்னவா மாற்றுகிறது? விசுவாசிகளாக மாற்றுகிறது, விசுவாசிக்கிறவர்களாய் மாற்றுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவன் விசுவாசியாக மாறுகிறான். விசுவாசியாக மாறுகிறவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை போடப்படுகிறது. அவன் முத்திரை போட்டவர்கள் மாத்திரம்தான் எங்க போவாங்க? பரலோகத்துக்குள்ள சொல்லுங்க போக முடியும். அப்ப பரலோகத்துக்குள்ள போறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ பரிசுத்த ஆவியார் என்ன செய்கிறாரு? பாவங்கள் இருந்து விடுதலை தராரு. பாவம் எங்க இருக்கு? சிந்தையில. சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தையில இருக்குது. அவர்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். சிந்தையினாலே வீணரானார்கள். வீணரானார்கள் என்ன அர்த்தம்? கெட்டு போனார்கள். என்ன போயிட்டாங்க? கெட்டு போனார்கள். அவர்கள் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ கெட்டு போன மனிதரை மீட்பதற்காக தான் யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். யார் கெட்டு போகாம? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம. அப்ப விசுவாசிக்கிறவன் எதை விசுவாசிக்கணும்? சத்தியத்தை விசுவாசிக்கணும். சத்தியம் என்னை விடுதலையாக்கும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து. பாவம் எங்க இருந்து வருது? வசனம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் இச்சையினால இழுக்கப்பட்டு பாவத்துக்கு உட்படுகிறான். அவனவன் தன் தன் இச்சையினால இழுக்கப்பட்டு. எங்க இருக்கு வசனம்? யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல எடுங்க பார்க்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சை. என்ன இச்சை? ஆமா, இச்சைன்றதுக்கு அங்க இச்சைன்னு போட்டிருக்கு. இச்சை அடக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சுய கட்டுப்பாடு வேணும். என்ன வேணுங்க? என்ன கட்டுப்பாடு? எல்லா மனுஷனும் தவறவன் தான். ஆமீன் சொல்லுங்க. ஆனா பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது சுய கட்டுப்பாடு வரணும். ஆமீன் சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியான எதுக்கு வர்றாருன்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்த வருகிறார். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் எங்க இருந்து வருது? இச்சையினால இருந்து வருது. அப்ப என்ன இச்சை? கண்கள் இச்சை, மாம்ச இச்சை,
ஜீவனத்தின் பெருமை. சொல்லுங்க பார்க்கலாம். கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றான்? கண்கள்ல பார்க்கறான். அப்ப கண்கள்ல பார்க்கும்போது என்ன உண்டாகுது? நல்லதையும் பார்க்கறான், கெட்டதையும் பார்க்கறான், பொண்ணையும் பார்க்கறான், பொருளையும் பார்க்கறான், பெண்ணையும் பார்க்கறான். புரியுதா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்தாலே முடிஞ்சிச்சு. விளங்குதா இல்லைங்களா? இல்ல? அப்போ இந்த இச்சை என்ன செய்கிறது என்று சொன்னால் பாவத்தை பிறப்பிக்கிறது. என்னத்தை பிறப்பிக்குது? ஆமா, சின்ன சின்ன காரியம் தான். ஆசைப்படுவோம். ஆசை எங்கிருந்து வருது? இச்சையினால் தான் வருது. நீ ஆசைப்படலன்னு உள்ள வருவே, உன் கண்ணு பாக்குது, இச்சைக்குது, ஆசைப்படுற, அவ்வளவுதான். நீ என்ன அடிமையாகிற. அப்ப மனுஷன் எதுக்கு அடிமையாகிறான்? பாவத்திற்கு அடிமையாகிறான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்ம எதுல இருந்து விடுவித்தார்னா, பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து நம்மை விடுவித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க விடுவித்தாரு? பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து. அப்போ ஸ்லேவ் அப்படின்னா அடிமை, ஸ்லேவ்னா அடிமை. அப்ப பாவத்திற்கு அடிமைன்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றதுங்க? பாவத்துக்கு அடிமை. அப்போ அவங்க எங்க இருந்தாங்க? எகிப்துல. அந்த மக்கள் எகிப்துல என்ன இருந்தாங்க? அடிமையா இருந்தாங்க. பார்வோனுக்கு அடிமையா இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு நாம யாருக்கு அடிமையா இருக்கிறோம்? நான் பாவத்துக்கு அடிமை. அப்ப பாவம் எங்க இருக்குது? சிந்தையில் இருக்குது, கண்கள் இருக்குது, வாயின் வார்த்தையில் இருக்குது, இருதயத்தில் இருக்குது. அப்போ வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போ ரெண்டு பேரும் இருக்கு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளரும் போது பிரகாசிப்பாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ தேய்ந்து கொண்டே வரும்போது உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இருளாக மாறிவிடும். அப்ப நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருளை இருக்கிற ஒரு மனிதன் தன்னை ஆவிக்குரியவன் என்று சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனிதன் வெளிச்சமாய் மாறும்போது, பிரகாசமாய் மாறும்போது, கடவுளுக்காக எழும்பும் போது, கடவுளுக்காக ஊழியம் செய்யும் போது, கடவுளுக்காக அவன் பிரகாசிக்கும் போது கடவுள் அங்கே மகிமைப்படுகிறார். கடவுள் அங்கே மகிமைப்படுகிறார். அப்போ கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் செய்யும் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் கண்டிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். அப்ப பாவம் எப்படி செய்யுது? யாருக்கும் தெரியாம. சொல்லுங்க பார்க்கலாம். எங்கட அம்மா பாத்திர போறாங்க, அப்பா பாத்திர போறாங்க, சித்தி பாத்திர போறான், அக்கா பாத்திர போறான், மாமா பாத்திர போறான், இவன் பாத்திர போறான், அவன் பாத்திர போறான்னு சொல்லிட்டு மறைவை தேடி போகிறாய். அப்ப பாவம் எப்படி செய்யறாங்க? மறைவான பாவங்கள், ரகசியமான பாவங்கள். அப்போ ரகசியமா செஞ்சாலும் பாவம் தான், மறைவா செஞ்சாலும் பாவம் தான். நீ தெரிஞ்சு செஞ்சாலும் பாவம் தான், தெரியாம செஞ்சாலும் பாவம் தான். அப்போ ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்படும் போது அவன் எங்க இருப்பான்னா, ஆவியானவரோடு கூட தான் இருப்பான். எங்க இருப்பான்? அப்ப அந்த ஆவியானவருடைய நடத்தி போடும்போது பாவத்தை விட்டு பரிசுத்தத்துக்கு வருவான், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவான், கிருபை மேல் கிருபை அடைவான், மகிமை மேல் மகிமை அடைவான். அப்ப இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்னன்னா சத்தியம். என்ன முக்கியம்? சத்தியம். அந்த சத்தியத்தை போதிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். போதகர் அல்ல, போதகர்களும் அல்ல. யார் போதிக்கிறது? ஆவியானவர் போதிக்கிறார். யாருக்கு போதிக்கிறார்? சபைக்கு போதிக்கிறார். சபையில யார் இருக்கிறார்? விசுவாசிகளானவர்கள். இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு பேர் தான் சொல்லுங்க விசுவாசிகள். அவரை பின்பற்றுகிறவர்கள். நன்மையை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, சுகத்தையோ ஆரோக்கியத்தையோ இல்ல ஆசீர்வாதத்தையோ பின்பற்றுகிறவர்கள் அல்ல, சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள். அப்ப சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் எங்க போவாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். அதுதான் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்ப அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம என்ன செய்யணும்? சத்தியத்தை கை கொள்ளணும். என்ன கை கொள்ளணும்? சத்தியத்தை கை கொள்ளணும். நம்ம மனுஷனை பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது. கிறிஸ்தவம் மதம் அல்ல. அதை முதல்ல நம்ம ஒரு மைண்ட் செட்டிங்ல கொண்டு வந்தோம். எல்லாருக்கும் மதம் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மார்க்கம். கிறிஸ்தவம் என்பது நல்வழி காட்டுகிறது. கிறிஸ்தவம் என்பது ஜீவ மார்க்கத்திலே கொண்டு சேர்க்கிறது. அவ்வளவுதான். அப்போ ஒருத்த மெச்சூரிட்டி ஆன பிறகு
அவன் சொல்லுவான், இயேசுவை நான் பின்பற்றுகிறேன், தட்ஸ் ஆல் அப்படின்னு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். இயேசு என்ன விரும்புகிறாரு? பரிசுத்த விரும்புகிறாரு. ஆவியானவர் என்ன சொல்றாரு? பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்தி நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். அதுதான் நீங்க என்ன முத்திரை போடப்படணும்? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை போடப்படணும். இந்த ரூபாய் நோட்ல காயின்ல போட்டிருக்கிறபடி இல்ல, என்ன போட்டிருக்கு? அதெல்லாம் சின்னம் போட்டிருக்குல்ல, அடையாளம் போட்டிருக்குல்ல, அரசு சின்னம், அரசு அடையாளம் போட்டிருக்குல்ல. அது போல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் வேண்டும். அந்த அடையாளம் பரிசுத்த ஆவியானவரால முத்திரிக்கப்பட வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுகிறதுனா, உன் இருதயம் பரிசுத்தம் அடையட்டும், உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் என்ன ஆகணும்? பரிசுத்தம் அடையட்டும். அப்ப அந்த பரிசுத்தத்தை ஒன்று இயேசுவின் மூலமாய் அடையலாம். எப்படி அடையலாம்? இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தம் அடையலாம். வேத வசனத்தின் மூலமாய் பரிசுத்தம் அடையலாம். ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கையின் மூலமாய் பரிசுத்தம் அடையலாம். பரிசுத்த ஆவியானவராலே முழுமையான பரிசுத்தம் அடையலாம். அப்ப நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எந்த மனுஷங்க ஃபாலோ பண்ண தேவையில்ல, இயேசுவை மட்டும் ஃபாலோ பண்ணணும், இயேசுவை மட்டும் பின்பற்றணும். ஆகவே வசனம் என்ன சொல்லுகிறது? இப்ப படிச்சீங்களே, எபேசியர்ல 1:13 என்ன படிச்சீங்க? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, என்ன சுவிசேஷம்? ரட்சிப்பின் சுவிசேஷம். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சுவிசேஷம்? ஆமா, வேதத்துல நிறைய சுவிசேஷம் இருக்கு. என்ன சுவிசேஷம் இருக்குங்க? நிறைய பேருக்கு சுவிசேஷம் தெரியாது. வேதத்துல சொல்லப்படுற சுவிசேஷம்லாம் நிறைய சுவிசேஷம் இருக்கு. என்ன சுவிசேஷம் அப்படின்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அவசியம். மனம் திரும்பி ஆலயத்துக்குள்ள வந்துட்டவனுக்கு என்ன சுவிசேஷம்? மகிமையின் சுவிசேஷம் தேவை. என்ன சுவிசேஷம் தேவை? மகிமையின் சுவிசேஷம் தேவை. அடுத்தது அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு என்ன சுவிசேஷம் வேணும்னா, நித்திய சுவிசேஷம் தேவை. என்ன சுவிசேஷம் தேவை? நித்திய சுவிசேஷம் தேவை. இன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தையே நம்ம யோசனை இருக்கிறோம். அடுத்து மகிமையின் சுவிசேஷத்தை பத்தி சிந்திக்கிறது இல்லை, நித்தியத்தை பத்தியும் சிந்திக்கிறது இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகமும் உலகத்துள்ளவைகளும் அழிந்து போகும். சொல்லுங்க பார்க்கலாம். உலகமும் உலகத்துள்ளவைகளும் அழிந்து போகும், ஆனால் என்றென்றைக்கும் அழியாதது இந்த வேத வசனங்கள். வேத வசனங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ, சொல்லுங்க, ஒழிந்து போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். பரிசுத்த ஆவியானவர் மாறாதவர். இயேசுவானவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அந்த மாறாத ஒருவரை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மாறாத ஒருவரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும். நீங்கள் பின்பற்றினால் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த நித்தியம்தான் பிதாவின் வீடு. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நித்தியம் தான் எதுங்க? பிதாவின் வீடு. அந்த பிதாவின் வீட்டில் பிரவேசிக்கிறதுக்கு இயேசு மட்டும்தான் வழியா இருக்கிறார், சத்தியமா இருக்கிறார், ஜீவனமா இருக்கிறார். அந்த நித்தியத்துக்குள்ள வழி நடத்துவதற்கு தான் ஒரு ஆவியானவர் தந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம எல்லாம் முத்திரை போடுகிறார். இந்த முத்திரையை பற்றி நீங்க ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முத்திரையை பற்றி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குங்க? முத்திரையை பற்றி போட்டிருக்கு. 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. 1ஆம் முத்திரை, 2ஆம் முத்திரை, 3ஆம் முத்திரை, 6ஆம் முத்திரை என்று பல முத்திரையை பற்றி எங்க போட்டிருக்குன்னா வெளிப்படுத்த விசேஷத்துல போடப்பட்டிருக்கு. நீங்க படிச்சு வேணா பாருங்க போய். வெளிப்படுத்த விஷயத்துல எத்தனையோ முத்திரையை பற்றி போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறீர்களா? உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? இன்றைக்கு கடவுள் விரும்புவது என்னன்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வதை தான் தேவன் விரும்புகிறார். வேற எதையுமே விரும்பல. ஆமென் சொல்லுங்க. நீங்க காணிக்கை கொடுக்கணும், தசம் வாங்க கொடுக்கணும், இல்ல அதெல்லாம் கூட மனம் திரும்பினா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே கொடுத்துருவீங்க. மனம் திரும்பாத பட்சத்துல யாரும் காணிக்கை தசம் வாங்க கொடுக்கவும் மாட்டாங்க. மனம் திரும்பாத வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யார் மனம் திரும்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஐயோ பைபிள் இப்படி சொல்லுது, வேத வசனம் இப்படி சொல்லுது, நான் கொடுக்கணும், நான் கடவுளுடைய ஊழியத்தை தாங்கணும், நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யணுன்ற எண்ணம்
அவங்களுக்கு மாத்திரம்தான் வரும். மனம் திரும்பி இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான். அதே மனம் திரும்பி இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் மன்னிப்பு கிடைக்கும். மனம் திரும்புகிற மனுஷனுக்கு தான் மகிழ்ச்சி கிடைக்கும். மனம் திரும்புகிற மனுஷனுக்கு மாத்திரம்தான் மகிமைக்குள்ள போகும்படியான பாக்கியம் கிடைக்கும். ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம எல்லாம் அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். நம் கடவுளை தேட வேண்டும். நம் கடவுளை தேடுகிறோமா? நம்முடைய பாவங்களை விட்டோமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி வீசி விட்டோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நிலை என்ன? எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த காலை நேரத்தில் ஜெபம் செய்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே உடைய வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பார்களானால் மனம் திரும்ப உதவி செய்யும். சத்தியத்தை கேட்டு ரட்சிப்படைய உதவி செய்யும். விசுவாசிக்கிறவர்கள் மீது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீர். விசுவாசிக்கிறவர்களை பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுவீர். இந்த நாளிலே யாரெல்லாம் இன்னும் முத்திரை போடப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது முத்திரை போடுவீராக. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை முத்திரை போடுவீராக. முத்திரை போடப்பட்டவனை அந்திகிறிஸ்து தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவனை சாத்தான் தொட முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவனை எதுவும் சேதப்படுத்த மாட்டாது என்று நாங்கள் வாசிக்கிறோம். உடைய வசனத்தின்படி இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் முத்திரை போட்டு அவர்களை உம்முடைய பிள்ளையாய் நித்திய வழியில நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தராகிய தேவன் பொறுப்படும். கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுவீராக. ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.